அன்பு வணக்கம். என்னாச்சுப்பா என் சட்டையை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சட்டையை போட்டால் காலர்லாம் ஒழுங்காக போகணும். அப்புறம் அப்பா ஈவினிங் ஆயிடுச்சு. நானும் ரொம்ப நேரம் கேட்டிருக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதனால பண்ணி தந்துடுறீங்களா? ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ஓகே. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு ஆல்ரெடி நான் வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போது குவிக் வினய் அமைதியாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் அவங்க பேசுறது அவங்க புரியும். அதனால நான் சொல்ல கேட்கவே மாட்டான். வினய் சீரியஸ் அமைதியாக இருக்கும். ஓகே, இது மட்டும். அப்புறம் நீ என்ன நோட்டி வேணால் பண்ணிக்கோ. இப்போ வந்து நார்மலாக எப்போவுமே கிடைக்கிற ரசட் பொட்டேட்டோஸில் தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவாங்க. நான் அந்த பொட்டேட்டோஸ் பண்ணாமல் வேக்ஸி பொட்டேட்டோஸ் நம்ம வீட்டில் தினசரி வாங்குகிற பொட்டேட்டோவில் அந்த பொட்டேட்டோவில் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நிறைய ஸ்டெப் இல்லாமல் ஈஸியாக பண்ணுற மாதிரி பொட்டேட்டோ. ஸோ பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாரு நீயே பாரு. இது ரசட் பொட்டேட்டோஸ், இது வேக்ஸி பொட்டேட்டோஸ். இந்த ரெண்டு பொட்டேட்டோமே கிடைக்கும். இது பார்த்தா மண்ணாக தோலெல்லாம் உறிஞ்ச மாதிரி இருக்கா. இந்த பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஷைனியாக இருக்கும். இந்த பொட்டேட்டோஸ் எப்போவுமே கிடைக்கும். இதுவும் கிடைக்கும், பட்டு ஆமாம். ஸோ இது நல்ல ஸ்டார்ச்சை விடும், இது ஸ்டார்ச்சை விடாது. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் பொட்டேட்டோ. ஆனால் நம்ம இதில் பண்ணாமல் ஈஸியாக இதில் எப்படி சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வெட்ட போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு கொடு. 5 இருக்குது. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் பொட்டேட்டோ டிஷ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷு பண்ணதாக இருந்தாலும் அது தோலோடு பண்ணுங்கள். தோலில் டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அதுவும் ஃப்ரைட் டிஷ்ஷு பண்ணுறதா இருந்தால் தோலோடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் எந்த ட்ரிம்மும் எதுவும் பண்ணல. இப்படி பண்ணும்போது ரஸ்டிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரிம் பண்ணி பொட்டேட்டோவை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னடா என்னடா? ஆமாம், அது பஜ்ஜி பண்ணோம்ல, ஆல்ரெடி அதில் பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் கவர் பண்ணும்போது ஏதோ வாயிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். இதுன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு பரிச்சயமாக இருக்குது. சாப்பிடும்போதே நல்ல பொறுன்னு ஆயிரும். இந்த நல்ல டைரக்ட் கான்டாக்டில் இருக்குல்ல, அதனால தோல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். புரியுதா? அதனால தான். ஓகே, ஏன் அருகாமனையில் பண்ண ரத்தம் வராதா? ஆனால் வராதா? அருகாமனை பழகிட்டா அவங்களுக்கு வராதோ? அருகாமனை நல்லா பழகிட்டா அவங்களுக்கு ரத்தம் வராதோ? அப்படியா? நீ கேமரா இங்கே இருக்குன்னு இப்படி பார்த்து பர்ஃபார்ம் பண்ண. கேமரா அங்கே இருக்கு. ஓகே, அவங்க வீட்ல தூளுப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க, நாங்க கல்லுப்பு போட்டுக்கிறோம். ஆமாம். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், அப்படியே உள்ள போட்டுறணும். ஆமாம், போட்டுட்டு ஒரு 2 to 15 மினிட்ஸா இல்லை 1 to 18 மினிட்ஸா? ஒரு 3 மினிட்ஸ். நல்லா 3 செகண்டா? 3 மினிட்ஸ். இப்போ நீங்களே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது எனக்கு ஸ்கூலுக்கு ஒரு நாள் ஆச்சு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஆமாண்டா, காலையில் அவசரத்தில் சாப்பாடு பண்ணி இது பண்ணுறதுக்கே இது இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரையான் காலையில். அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்றா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோ. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஃப்ரை பண்ண உடனே சாப்பிட்ணும். ஃப்ரை பண்ணி 4 ஹவர் கழித்து கீழே ஸ்கூலில் வெளில சாப்பிட முடியாது. புரியுதா? அதனால தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். புரியுதா? அறிவு. இந்த மாதிரி லைஸாக தொட்டா இப்படி உடையுதா, இந்த மாதிரி அரை வேக்காட்டில் நம்ம இதை எடுத்து இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து இது டிஷ்யூ பேப்பர்னு அவசியம் இல்லை. துணியை அந்த டவரில் அந்த இதில் பண்ணோம். இன்னும் அந்த இது அப்சர்வ் பண்ணோம். அவ்வளோதான். ஏதாவது வீட்டில் ஒயிட் கிளாத்தோ பழைய வேஷ்டியோ இன்னும் க்ளீன்டாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் இன்னும் ஸ்டெப் இருக்குது, அது சொல்கிறேன். இது வந்து இப்படி பண்ணணுன்னு வச்சுக்கோ,
இது நல்ல கிறிஸ்பியாக பொறுன்னு இருக்கும். ஒரு புருண்டு இதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கான பொட்டேட்டோ இல்லைனாலும் இதில் நம்ம கரெக்டாக பண்ணிட முடியும். மைதா மாவு காலிஃப்ளவர் மாவு டேய் இருடா. இப்போ காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த பொட்டேட்டோவை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே எதுக்குப்பா? இருடா பிரிச்சுட்டு நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும். அப்பா கிட்ட கிட்ல இருக்குது, அதெல்லாம் போய் எடுத்துடுவேன். நான் ஏன் எடுக்கல? ஒரு நார்மல் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு அப்பா பண்ணுறேன். ஓகேவா? இல்லைன்னா அதை எடுத்து அப்போ நம்ம நார்மலாக நம்ம யூடியூப்புக்குன்னு கிச்சன் இருக்குல்ல, அதில் நம்ம பண்ணணுன்ற மாதிரி பண்ணோன்னா அதுக்குன்னு ட்ரேஸ் எல்லாம் அப்பா வச்சுருக்கேன். ஆமா அதில் போடலாம். இப்போ பாரு, இப்போ இதுதான் விஷயமே. இது மைதா மாவில் கார்ன்ஃப்ளவரு மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருணும். புரியுதா? தூள் உப்பு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம் இதில் நம்ம மிஸ்டர் மிக்ஸி ஜார் வந்து ரெடியா உட்கார்ந்திருக்காரு. கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கும். உப்பை போட்டு கை உப்பு நம்ம கல் உப்பு இருக்கு. 2 கை உப்பு. சரியா? ஓகே. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து தனியாக தூள் உப்புன்னு எதுவும் வாங்கிக்கிறதே கிடையாது. இது ஸோ காலியாச்சுனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பார்த்தீங்களாங்க, தூள் உப்பு சூப்பராக ரெடி. கல் உப்பையே தூள் உப்பாக பயன்படுத்துவது எங்கள் வழக்கம். ஆட் ஆன்னா இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா மலைச்சாரல் மாதிரியா? மலைச்சாரல் மாதிரி சேர்த்துக்கணும். சரிங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. சரிங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க கடைசியில்? சாருக்கு ஒரு ஊத்தாப்பம். அதான்ப்பா இவ்வளோ நேரம் நான் சொல்லி கிடந்தேன். ஓகேப்பா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்கிட்டே இருப்பான், வேலை செய்யவே மாட்டான். ஐயோ ஐயோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கல் உப்பை வாங்கிட்டு நீங்கள் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தூள் உப்பையே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது கெமிக்கல் ஃப்ரீ உப்பாயிரும். இப்போ எண்ணெய் வந்து ஒரு மசால் வடைக்கு நம்ம ஒரு வச்சுருப்போம்ல, நல்லா சுடன்னு வச்சு இல்லாமல் மசால் வடை, அதாவது பருப்பு வடை பண்ணும்போது நம்ம வந்து இல்லை ஓட்ட வடை இல்லை, பருப்பு வடை. நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்க? ஆமை வடை. அந்த மாதிரிக்கு அந்த மசால் வடை மாதிரிக்கான வறுக்கிற மாதிரி டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை போட்டுக்கலாம். ஓகே, இந்த பேட்ச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஸ்ஆர் காஷ்மீரி சில்லி பவுடரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா என் பையனுக்காக காரம் கம்மியாக இருக்கணும், அட் த சேம் டைம் கலரும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நான் சால்ட் சேர்க்கல, ஆல்ரெடி நான் பாயில் பண்ணும்போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் சேர்த்துக்கிட்டதுனால நான் வந்து நல்லா பொறு சத்தம் வருதா கிறிஸ்பினஸ்ஸு. ஓகே, விட்டுருவோம். அது கோனை காட்டு, அதுக்கு தானே பண்ணேன். ஃபோனில் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நோட்டா வாங்கி கொடுத்தா என்கிட்டே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இது பழைய நோட்டுப்பா. பழைய நோட்டுன்னா பெரிய எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டாரு. இது என்னது? கெச்சப், ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப். இதையும் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். எப்படி இருக்குது? ஸோ எஸ்ஆர் நேச்சர் டீ இருக்குது, கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எஸ்ஆர் காட்டு தேனும் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி பாருங்கள். ஒரு ரம்யமான நிறைய மகரந்தம் உள்ள தேன். இது மார்க்கெட்டில் கிடைக்கிறது மிக சுலபமாக கிடைக்காது மகரந்தம் உள்ள தேனை. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அருமையாக இருக்குது, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே.